திரு மனோஜ், அமித்ஷா அவர்களுடைய அழைப்பு ப்ளஸ் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இனிமேல் ரொம்ப தூரம் போயாச்சு. திரு மணி சொல்கிறாரு, இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயாச்சு, இனிமேல் ஒன்றா சேர்றதுங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, சேர்ந்தாலும் அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு திரு தமிழ்மணி சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் தலைவர் தொடர்ச்சியாக இன்னமும் கூட எல்லாரும் ஒன்றாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. எப்படி அது சாத்தியமாகும், அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி. தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரி நடக்காமல் எதுவும் இருந்ததில்லை, நடந்திருக்கு ஏற்கனவே. திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை விட்டு வெளியேறும்போது டாக்டர் கலைஞர் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு போனார். அது மட்டும் இல்லை, திமுக தேவையில்லாமல் காங்கிரஸை தூக்கி சுமந்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்ம ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு நாம் காரணமாயிட்டோம் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த நட்பு தொடருது. ஒரு தேர்தலுக்கு பிறகுதான், நடுவில் ஒரு தேர்தலை நீங்கள் மறந்துட்டீங்க. ஆமாம், 2014 இல்லை, திரும்ப அதோட சேர்ந்தாங்க. இல்லை, ஒரு தேர்தல் இருக்கட்டும். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு திமுகவில், அதாவது அண்ணா திமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவோடு கதவு மூடப்பட்டு விட்டதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் இதுவரைக்கும் டைரக்டாக மத்திய அரசாங்கத்தையோ அல்லது பிரதமர் மோடியையோ நேரடியாக விமர்சித்து எதுவுமே பேசலை. அதே மாதிரி அகில இந்திய அண்ணாமலை அடிக்கடி சொல்வார் பாருங்க, டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும், டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும்னு. டெல்லி தலைமையை அதிமுக விமர்சித்து எதுவுமே பேச, இன்னைக்கு சிக்னல் தான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சிக்னல் கொடுத்திருக்காங்க, பாசிட்டிவ் சிக்னல் தான் கொடுத்திருக்காங்க. அதனால அரசியல்ல இப்போ விஜயகாந்த் திமுகவோட கூட்டணி பேசுறாரு, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொல்றாரு. ஆனா கடைசியில எங்க போனார் அவரு? தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டாரு. அதனால அரசியலில் எதுவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன இருக்குன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் பெருகுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம்னாரு. எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் கலந்துகிட்டாரு. அதுக்கு பிறகு சிறுபான்மை கட்சிகளோடு சேர்ந்து பயணிச்சு ரொம்ப தூரம் போயிட்டாரு திரு எடப்பாடி. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. இதே எஸ்டிபிஐ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம டிடிவி தினகரனோட தான் கூட்டு வச்சாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்த்தோம். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படியே பிரிஞ்சு டிடிவி தினகரனுக்கு கிடைச்சது. சார், இது வெறும் எஸ்டிபிஐனுடைய ஆதரவை பெறுவதில்லை, சிறுபான்மை மக்களிடம் நம்பிக்கையை பெறுவதுங்கிறது அவருடைய அரசியல. சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்னு சொன்னா நீங்க தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அத்தனை மசோதாக்களும் நிறைவேறுகின்ற பொழுது உடன் இருந்தீர்கள் என்றதுதான் குற்றச்சாட்டு. அது கூட்டணி தர்மம் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க அதுல நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. இதுக்கு மேல கூட்டணி தர்மம் என்ன இருக்கு? சிறுபான்மை மக்கள் இதனால மாற போறாங்களா உங்களை நம்பி? அதுவல்ல, உண்மையிலே ரெண்டு பேருடைய லட்சியம், பாஜகவா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம் திமுகவை தோக்கடிக்கணும். இப்ப நாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியை தோக்கடிக்கணும், அது எங்க நோக்கம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் அதிமுக உருவாக்கப்பட்டது திமுகவுக்கு எதிராக, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி எம்ஜிஆரும் சொன்னார், ஜெயலலிதாவும் சொன்னாங்க. இப்போ நீங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால யாருக்கு பிரகாசமான வாய்ப்பை உருவாக்கி தர போறீங்க? எந்த திமுகவை நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திமுகவுக்கு தானே வெற்றி வாய்ப்பு. உங்க பார்வை ஒரு கூட்டணி கட்சியா ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக கூட்டணி வெல்ல வேண்டும், இந்த ரெண்டா போனா வெற்றி வாய்ப்பு. நீங்க எதிரில் இன்னொரு உதாரணம் எடுத்துங்களேன். இப்ப இந்தியா கூட்டணி பிஜேபிக்கு எதிராக தான் வர்றாங்க. இந்தியா கூட்டணியுடைய ஒரே இலக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றாங்க. ஆனால் அங்கங்கே அவங்களுக்கான தனிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, அல்லது தனிப்பட்ட அரசியல் இருக்குது. மாநில அளவில் அவங்களுக்குள்ள இந்த தனியாக தான் நான் போறேன்றாங்க. மம்தா பானர்ஜி எடுக்கிற முடிவோ அல்லது நிதிஷ்குமார் எடுக்கிற முடிவோ இதெல்லாம் அதுலேருந்து வருது. அப்போ அதிமுகவுக்கான சில தேவைகள் இங்கே இருக்குல்ல. களம் யாருக்கு, ரெண்டாவது இடம் இங்கே பிரதான எதிர்கட்சி யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து அவர் என்ன சொல்றாங்க. இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல், எடப்பாடி வரணுமா ஸ்டாலின் வரணுமான்றதுக்கான தேர்தல் அல்ல. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எல்லாரும் யாராவது மறுத்து பேசுறாங்களா, திரும்ப மோடி வரமாட்டாரு, இல்ல ஐஎன்டிஏ கூட்டணியில இவர் தான் அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு ஆளும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன மாதிரியே பாருங்க, மம்தா காங்கிரஸை ஒத்துக்க மாட்டேன்றாங்க, ஒரு சீட்டும் கொடுக்க முடியாதுன்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப்ல கொடுக்க முடியாதுன்றாரு. நேத்து வரைக்கும் எல்லாமே என்னன்னா அவங்க களத்தை அவங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கான முயற்சி. சார், அதே முயற்சியை திரு எடப்பாடி பழனிசாமி இங்க பண்ணுவார் இல்லையா? அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தருவதாக இருந்தால் பண்றதுல தப்பு இல்லை. இப்போ மம்தா கையில ஆட்சி இருக்கு, பஞ்சாப்ல ஆட்சி இருக்கு ஆம் ஆத்மிக்கு.
இங்க நீங்க எதிர்க்கட்சி தான். இல்ல சார், அதிமுகவும் ஒரு கூட்டணியை உருவாக்க தான் முயற்சி பண்ணது. இல்ல சார், நீங்க நான் சொல்றேன் தேமுதிகவோ எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு அப்ப அங்க வெற்றி யாருமே இது வரைக்கும் வரா மாதிரி தெரியலையே உங்களுக்கு. அதுக்கான சிம்டம்ஸே இல்ல. ஓகே, யாருமே வருவதற்கான வாய்ப்பு, ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவங்க. ஆமா, ஆனா இப்ப தேமுதிகவோ பாமகவோ உறுதியா நாங்க பிஜேபியோட இருக்கோம்னு இன்னும் சொல்லலையே. ஏங்க அதுக்கான நாட்கள் இருக்குங்க. அதேதான் அதிமுகவும் நாளைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அந்த இடத்துல அந்த கேள்வி என்ன வருதுன்னா, அதிமுக ஒரு தனி அணி அமைக்க முயற்சிக்கும் போது திரு அமித்ஷா அவருடைய கருத்து குழப்பத்தை உண்டாக்குதான் நான் மணி அவர்கள்ட்ட கேட்கிறேன். அப்படியான ஒரு வியூகமா ஒரு அணி அமைக்கிற முயற்சி எந்த குழப்பமும் உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரே நோக்கம் அன்புமணி ராமதாஸ் மத்தியில் அமைச்சர் ஆகணும். பிரேமலதாவுக்கு என்ன அவங்க எங்க சொன்னாங்க சார்? நீங்க கடந்த முறையே முயற்சித்தவங்க தான் சார். அடுத்த முறை எல்லா கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும் முயற்சிப்பாங்க. அதனால வந்து அதே மாதிரி இப்போ இது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு ராஜ்யசபா வேணும், தனக்கு ஒரு ராஜ்யசபா தேவைன்னு சொன்னா அவங்க எங்க விடாலும் ராஜ்யசபா வரதுக்கு தயாரா இருப்பாங்க. ஓகே, அதனால இவங்களுடைய தேவைகள் எங்களை பொறுத்த வரைக்கும் தமாகவுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும்ங்கிற தேவை இல்லாமலா இருக்கும் இருக்கு சார். நான் இல்லைன்னு சொல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோல்வி அடைய செய்யணும்னா இந்த கூட்டணி வாய்ப்பு இருக்கு, பலமா ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தா ரெண்டு பேருடைய லட்சியமும் திமுகவை அந்த பார்வையில தான் திரு அமித்ஷா இந்த கருத்தை இன்னைக்கு முன்வைக்கிறார். கண்டிப்பா அதுதாங்க. ஏன்னு சொன்னா திமுக கூட்டணியில கடுமையா மத்திய அரசாங்கத்தை பாஜகவை நேரடியா விமர்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியை தோக்கடிக்கிறது தான் அமித்ஷாவுடைய நோக்கமா இருக்க முடியும். அந்த நோக்கம் திமுக திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற நோக்கம் அண்ணா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் சரியா இருக்குன்றது எங்களுடைய கருத்து. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பழனிசாமி, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க நகர்வுகளை? இன்னைக்கு திரு அமித்ஷாவுடைய கருத்து எதிர்வினையும் அதிமுக இருந்து உடனடியாக வந்துருச்சு. திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்வினையும் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஏற்கனவே பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள் வரைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு அமித்ஷாவுக்கு அவரே இதுல வந்து பதில் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது வந்து நான் பார்க்கல அது இதுன்னு அவர் மழுப்புனது வந்து தவறு. அடுத்து முனுசாமி இன்றைய சூழ்நிலைக்கு அதிமுக தலைமையில கூட்டணி என்று மட்டுமே சொல்லி நிறுத்தி இருக்க கூடாது, அதில் பாஜகவுக்கு இடம் இல்லை என்பதை சேர்த்து சொல்லி இருக்கணும். திரு ஜெயக்குமார் மட்டும்தான் வந்து தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் கருத்து ஏற்புடையதல்ல. திரு வைகை செல்வன் பேசினாரு, நாங்க வந்து எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியா சொல்லியிருக்கோன்றாரு. திரு ஜெயக்குமார் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருங்கிறத பேசக்கூடிய இடத்துல அவர் தானே இருக்கிறாரு. இல்ல, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அது வியூகமாக இருக்கலாம்ல. பயப்படுறாரா? இல்ல சார், வியூகமா இருக்கலாம்ன்ற இல்ல, என்ன வியூகம்னு கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க? கூட்டணி இருக்கா அப்படின்னா இல்ல, அதுதான் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம்ல என்று அவர் வந்து சொல்லி அவர் தவிர்க்கிறார். அப்ப அதாவது ரொம்ப நாகரிகமா சொல்றதுன்னா அதற்கு பதில் சொல்வதை அவர் தவிர்க்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுடைய நோக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது. அமித்ஷா அவர்களது நோக்கம் என்பது இந்த பாராளுமன்றத்துல தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்பது. நிச்சயமாக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து களம் கண்டால் அது 2026 அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற பலத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும், அன்றைக்கு வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை அண்ணாமலை தொடர்ந்தால் அதன் தலைவராக அதற்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயலும் நடக்கும். இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள்ல பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் போற டைரக்ஷனுக்கும் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுற டைரக்ஷனுக்கும் முரண்பாடுகளாக இருக்கு. அமித்ஷா எப்படியாவது அதிமுகவை இணைத்து விட வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியா ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் திரும்ப மணி அவர்கள்ட்ட கூட கேட்கிறேன்.
அமித்ஷா அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, மோடி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய விருப்பத்திற்கு மாறாக மாநில தலைமை ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? அது ஒரு வியூகமா ஏன் இருக்கக்கூடாது? ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஏன் இருக்க முடியாது? நீங்க அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் அடுத்தடுத்த நாட்கள் அவருக்கான ஆதரவு தானே மீண்டும் மீண்டும் கட்சி கொடுக்குது. அப்ப அதுக்கு பின்னாலும் அவருடைய முடிவுக்கு பின்னாலும் கட்சி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது நீங்க ஒரு இந்திய அளவுல பார்க்கையில 540 தொகுதிகள்ல இங்க ஒரு 40 தொகுதிகள். அப்ப கட்சியை நல்லா பலமா வச்சிருங்க என்ற அளவுல லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது கட்சி வளர்க்கப்பட வேண்டும் என்கிறது அண்ணாமலைக்கு மேண்டேட். ஆனால் நீங்க அதிமுகவை வீழ்த்தி அடுத்த முறை அதிமுக இல்லாம நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். மத்தியில் ஆள்றவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்தியாவை ஆள வேண்டும் என்பதுதான் பிரியாரிட்டி. அது ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியில இருந்தா கூட போறோம் என்பதுதான் அவர்களது முக்கியத்துவம். அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதையே அமித்ஷா அவர்கள் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஆன் ஏடிஎம்கே தான் அமித்ஷா ரிப்ளை பண்றாரு, கதவு திறந்திருக்குன்னு. ஆனா அண்ணாமலை கிளாரிஃபை பண்றாரு. அந்த கேள்வியிலே கூட, அந்த கேள்வியில அதிமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி முடிந்து விட்டது, மூன்றாவது அணிக்கான கதவு, அதாவது மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் அனைத்து கதவுகளும் ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் அப்படிங்கிறார். அப்ப முடிஞ்சிட்டுதுன்னு முடிச்சிட்டாரா அப்படின்னு கூட கேள்வி வரலாம்ல அங்க. அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறத நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோங்கிற கேள்வியும் நான் வைக்கிறேன். அதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் கீப்பிங் ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஓபன். நாளை தேவைப்பட்டால் அண்ணாமலையை பழி கொடுத்தால் இந்த கூட்டணி பழி கொடுத்து விட்டால், அதாவது தலைமை பதவியிலிருந்து மாத்திட்டா இந்த கூட்டணி அமைந்து விடும் என்றால், அவங்க டெஸ்பரேட்டா இருந்தா அந்த முடிவுக்கு வருவதற்கு அவர்கள் தயங்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இரண்டாவது திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதில் ஒரு சின்ன மாறுபாடு. கோமதி சீனிவாசன் அதிமுக இருந்து எப்பவே அவங்க திமுக போயிட்டாங்க. அவங்க தொடர்ந்து அதிமுக அடிப்படையில் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அரசியல்ல இப்போ எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கிற கேள்வி அவர் எழுப்பினார். அதுக்கு தான் நான் வர்றேன். 91ல நரசிம்மராவ் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில வயதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்கல. அவரு ஆந்திரால ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டியை வச்சுக்கிட்டு தனியா பெட்டி தூக்கிட்டு போற கூட ஆள் இல்லாம தனிச்சு நின்றுட்டு இருந்தார். ஆனா ராஜீவ்காந்தி அவர்களது அந்த சம்பவம் என்பது அவரை இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக உயர்த்துச்சு. அப்ப ஒரு கட்சியில ஒரு அரசியல்ல ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கு உண்டான செல்வாக்கு என்பது நிச்சயமாக இருக்கு. நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர்கள் ஓடி ஆடி பணியாற்றக்கூடியவர்களாக இல்லாம இருக்கலாம். அதுல அவர் சொல்ல வந்த கருத்துனா, அதிமுகவுக்கு பெரிய இழப்பு மாதிரியோ, அதிமுகவில் ரொம்ப ஆக்டிவா இருந்த யாரும் அங்க போயிடல அப்படிங்கிறாரு. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி எந்த பதவிக்கும் ஆளாக வேண்டியதில்லைங்கிறாரு. அப்படி உதாசீனப்படுத்தினா அவர் தலைவருக்கே அழகில்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியவர்கள், எம்ஜிஆரோடு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அந்த தொகுதியில நன்கு அறிமுகமானவர்கள். இன்றைக்கு அவர்கள் ஓடி ஆடி பணியாற்ற முடியாவிட்டாலும் கூட ஒருங்கிணைக்கிற சக்தி படைத்தவர்கள். இந்த கிராஸ் ரூட் கேப் தான் பாஜக இல்ல. டாப் லெவல் லீடர்ஷிப் இருக்கு. ரொம்ப கீழே அண்ணாமலை கொஞ்சம் ரொம்ப சிறு வயதுல இருக்கிறத கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன லாக்கிங் அப்படின்னா பிரிட்ஜிங் பிட்வீன் த கேப். அத இன்றைக்கு அதிமுக கொடுக்குது. இரண்டாவது, அவர்கள் பலமானவர்களோ இல்லையோ ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில கட்டமைக்கப்பட்டதுதான் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கதறி கதறி அழுகணும், வருத்தப்படணும். நம்முடைய நடவடிக்கைகள்ல எங்க தவறு, ஏன் இவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்று ஆனா நீங்க தொடர்ச்சியா ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளா வச்சுப்போமே, அவர் இழப்புன்றீங்க. ஆனா கட்சி முழுமையா அவர்கிட்ட இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் முழுமையா அவர்கிட்ட இருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருமே அங்கதான் நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப அழுத்தமாக கட்சியை கைப்பற்றி இருக்கிறார், இடத்த வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே 2002ல இருந்து 2011 வரைக்கும் காணாம போயிட்டாருங்க. இருக்கலாம் சார். இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத பேசுறோம் நம்ம. இன்னைக்கு அவருடைய அரசியல்ல முத்துசாமி திமுக போகாம இருந்திருந்தாருன்னா
இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் அவருக்கு அடுத்த ஒரு அமைச்சர் அதெல்லாம் கடந்துதான் இந்த இடத்துல நிக்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், சரி எடப்பாடி பழனிசாமி அல்லது அவரோடு இருக்கக்கூடிய கட்சி அல்லது அவரோடு இருக்கக்கூடியவர்கள் பெரிய பலம் இல்லைன்னா அமித்ஷா போன்ற ரொம்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் அவங்க வரணும்னு பேசுறாரு? ஓப்பன் டோர்ஸ் ஆர் ஓப்பன் சொல்ல போறாரு. ஏற்கனவே இருக்க ஓப்பன் சொல்லிருக்காரு, டிடி விதினர் இருக்காங்க, போறோம்னு நினைக்கலையே அவங்க. பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தோடு தன்னை தவிர யாரும் அந்த பொதுச் செயலர் தேர்தலில் போட்டியிட்டு விடக் கூடாது என்று தடுத்து தன்னைத்தானே அறிவிச்சதுகிட்டதுக்கு பேரு செல்வாக்கு படைத்ததுன்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே சார்? நீதிமன்றங்கள் நீங்க மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டதா? மக்கள் மன்றம் அது தேர்தல்ல தான் சார் தெரியும். மக்கள் மன்றத்துல திரு ஓ பன்னீர்செல்வத்தை எவ்வளவு ஏற்றுக்கொண்டாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன ஏற்றுக்கொண்டாங்க? நாளைக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம அவர் வழக்கறிஞர் மணி அதிமுக தலைவரா வந்தா கூட அந்த இரட்டைலைக்கு உண்டான வாக்கு அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரல் பலம் சார் ரெட்டலை யார்கிட்ட இருக்குங்கிறதா சார் மேட்டர். ரெட்டலையே அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதான விஷயம். இப்ப பாரதிய கட்சி அவர்கிட்ட தானே இருக்கு. சரி, அதத்தான் மணி கோடிட்டு காமிச்சாரு. அமித்ஷா நினைத்தால் இது நீங்க ஒரு மைல்டு வார்னிங்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப அமித்ஷா நினைத்தால் அந்த ரெட்டலை எடப்பாடி கையில இல்லாம கூட போயிடும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி கூட சுத்தி இருக்கிற ஆட்களே அமித்ஷாவோடும் தொடர்புல இருக்கிறாங்க. பாஜக நினைத்தால் இன்னொரு பிளவை எடப்பாடி பழனிசாமி இடத்துல உண்டாக்க முடியும். இதெல்லாம் நீங்க கணிக்கிற அளவுக்கு திரு எடப்பாடி கணிக்க மாட்டாரா சார்? சார் அவர் நம்புறா சார்? ஒரு களத்துல உள்ள போயிட்டா கோர்ட்டுக்கு செல்வி என்ன பெரிய மக்கள் தீர்ப்புன்னு சொல்றார் சகோதரர்.